Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video, outcomes of democracy. How do we access democracy's outcomes? இந்த டாபிக் first நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். So first point, do you remember how students in Madam Lingdo's class argued about democracy? This was in chapter 2 of class 9th textbook. So 9th standardல நீங்க படிச்சிருப்பீங்க. மேடம் லிங்டாஸ் அவங்களோட கிளாஸ்ல எப்படி டெமோக்ரஸி பத்தி ஆர்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்றது நம்ம 9th படிச்சிருப்போம். So இது எப்படி இருந்துச்சுன்னா, it emerged from that conversation that democracy is a better form of government when compared to dictatorship or any other alternative. So அங்க இருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த கான்வர்சேஷன். அதாவது என்ன கான்வர்சேஷன்? டெமோக்ரஸி அப்படின்றது ஒரு பெட்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னா ஒரு பர்சனோட ரூல், அண்ட் அதர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா என்னது? மொனார்கியல் ரூல், அதாவது கிங்ஸ் ரூல். இதெல்லாம் விட டெமோக்ரஸி அப்படின்ற இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பெட்டர் அப்படின்றதுதான் இந்த கான்வர்சேஷன் அங்க நடக்குது. We felt that democracy was better because ஏன் டெமோக்ரஸி பெட்டரா இருக்கு அப்படின்னு ஏன் நம்ம ஃபீல் பண்ணோம், நம்ம ஏன் நினைச்சோம் அப்படின்னா, promotes equality among citizens. So சிட்டிசன்ஸ்க்கு நடுப்புற ஈக்குவாலிட்டிய கிரியேட் பண்ணுச்சு. ஸோ ஈக்குவாலிட்டினா என்னது? எல்லாரும் ஈக்குவல், லாக்கு முன்னாடி எல்லாருமே சேம் அப்படின்றது. enhances the dignity of the individual. அதாவது ஒருவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், அத ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுல முக்கியத்துவம் கொடுக்குது. improves the quality of decision making. அதாவது டிசிஷன்ஸ் எடுக்க முன்னாடி எல்லோரோட ஒப்பீனியனும் கேட்கணும், கேட்டு டிசைட் பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. provides a method to resolve conflicts. ஸோ சண்டை இல்லாம பீஸ்ஃபுல்லா சால்வ் பண்ற வேவை காமிப்போம். and allows room to correct mistakes. தப்பு பண்ணாலும் நம்ம அதை திருத்திக்கலாம் அப்படின்ற அந்த கான்செப்ட் இருக்கு. சோ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களாலதான் டெமோக்ரஸி பெட்டர் than டிக்டேட்டர்ஷிப் அண்ட் அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, are these expectations realized under democracy? சோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இப்ப நம்ம டெமோக்ரஸி ஏன் பெட்டர்னு சொல்றோம்? மத்த விஷயத்தை விட டிக்டேட்டர்ஷிப், மிலிட்டரி ரூலா இருக்கட்டும், மொனார்கியல் ரூலா இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும், அதெல்லாம் விட டெமோக்ரஸி ஏன் பெட்டர்னு நம்ம சொல்றோம்னா, இப்ப பார்த்த இந்த ஃபாலோயிங் மேட்டர்ஸ்னாலதான். சோ ஆனா இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம டெமோக்ரஸில ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு கேக்குறாங்க. So when we talk to people around us, most of them support democracy against other alternatives such as rule by monarchy or military or religious leaders. So அததான் இப்ப நம்ம பார்த்தோம். இதெல்லாம் விட டெமோக்ரஸி பெட்டர் அப்படின்னு ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொல்றாங்க. But not so many of them would be satisfied with the democracy in practice. ஆனா நடைமுறையில இருக்கிற டெமோக்ரஸில நம்ம நடைமுறையில சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. So we face a dilemma. So dilemma அப்படின்றது என்னது? இதுதான் நம்ம டெமோக்ரஸி அப்படின்னும் போது இங்க மேல பார்த்த சில விஷயங்களை டெமோக்ரஸிக்குள்ள அடங்குது. அதனால இந்த மொனார்கி, மிலிட்டரி ரூல், ரிலீஜியஸ் லீடர்ஸோட ரூல், இவங்களெல்லாம் விட டெமோக்ரஸி ஒரு பெட்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஆனா டெமோக்ரஸில நம்ம இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சோம்ல, அதெல்லாம் ப்ராப்பரா கரெக்டா இன் பிளேஸ் நடக்குதா அப்படின்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் a very big question mark. சோ அதனால என்ன இருக்குன்னா, டயலமால இருக்காங்க.
ஸோ வாட் இஸ் டைலமா? டைலமா அப்படின்றது வந்து ஒரு கன்ஃபியூஷன். ரெண்டு சைட்லயுமே வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி தோன்ற ஒரு சிச்சுவேஷன். அதாவது இப்போ வந்து டெமோக்ரஸில அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து இல்ல. சோ அப்போ டெமோக்ரஸி நல்லதா, இல்லாட்டினா வந்து மொனார்கியல் இல்லைன்னா மிலிட்டரி ரூல் வந்து நல்லதா அப்படின்ற மாதிரி ரெண்டுமே கரெக்டா அப்படின்ற மாதிரி வந்து எது கரெக்ட் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கிறது. அததான் வந்து சொல்றாங்க. சோ வி ஃபேஸ் அ டைலமா. Democracy is seen to be good in principle but felt to be not so good in practice. அதாவது அதுல இருக்கிற பிரின்சிபல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு, பட் ஆனா பிராக்டிஸ்ல இருக்கிறது வந்து that is not that much good அப்படின்னு வந்து சொல்றாங்க. This dilemma invites us to think hard about the outcomes of democracy. இந்த டைலமா வந்து நம்ம இன்னுமே வந்து திங்க் பண்ண வைக்குது, இன்னும் டீப்பரா. எதை பத்தினா டெமோக்ரஸியோட அவுட்கம்ஸ பத்தி. So do we prefer democracy only for moral reasons? So moral reasonsக்காக மட்டுமே நம்ம வந்து டெமோக்ரஸிய நம்ம வந்து வேணும் அப்படின்னு வந்து நினைக்கிறோமா? இல்ல. ஆர் these some prudential reasons to support democracy too அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ப்ருடென்ஷியலி அப்படின்னு வந்து அவங்க என்ன மீன் பண்ணா, பிராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ்னால யூஸ்ஃபுல்லா இருக்காதா அப்படின்றதுதான் வந்து கொஸ்டின். Over 100 countries of the world today claim and practice some kind of democratic politics. So நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கண்ட்ரி வேர்ல்டு வைடு வந்து பார்க்கும்போது இப்போ இங்க வந்து டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் தான் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. They have formal constitutions, they hold elections, they have parties, they guarantee rights of citizens. சோ இந்த மாதிரி அதாவது வேர்ல்டு வைடு இதெல்லாம் வந்து சில கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இந்த டெமோக்ராட்டிக் ரூல் வந்து இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்றாங்க, எலெக்ஷன்ஸ் நடத்துறாங்க, பார்ட்டிஸ் இருக்கு. அவங்க வந்து சிட்டிசன்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் வந்து தருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதான் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ்னா ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எதெல்லாம் சொல்லலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், எக்ஸ்ப்ளாய்டேஷன், கல்ச்சுரல் எஜுகேஷன் ரைட்ஸ், இதெல்லாம் மொத்தமா சேர்ந்ததுதான் வந்து அவங்க ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்படின்னு சொல்றாங்க. While these features are common to most of them, these democracies are very much different from each other in terms of their social situations, their economic achievements and their cultures. இந்த மாதிரி இதே விஷயம் தான் எல்லா நாட்டிலுமே நடக்குது. என்ன பண்றாங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது, அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் ஃபார்மல் கான்ஸ்டிடியூஷன் வந்து இருக்கு, எலெக்ஷன்ஸ் நடத்துறாங்க, அப்புறமா சிட்டிசன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி எல்லா ரைட்ஸும் வந்து தரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி இருந்தாலுமே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் காமனா இருந்தாலுமே எல்லா டெமோக்ரஸி அப்படின்ற அந்த விஷயத்துல, ஆனா இந்த டெமோக்ரஸிஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு ஈச் அதர். அதாவது ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வந்து டிஃபர் ஆகுது. எதனால டிஃபர் ஆகுது அப்படின்னா அவங்களோட சோசியல் சிச்சுவேஷன்ஸ், அதாவது சமூகம் சார்ந்த நிலைமைகள், அதனால வந்து டிஃபர் ஆகிறது. எக்கனாமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து பொருளாதாரம் எப்படி இருக்கு அதனால, அதே மாதிரி அவங்களோட கல்ச்சர், சோ இதனாலதான் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும் அப்படின்றதுதான் வந்து இங்க சொல்றாங்க. So clearly what may be achieved or not achieved under each of these democracies will be very different. So அப்ப கிளியரா வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, எது வந்து அச்சீவ் பண்ண முடியும், எது அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரியும். அதாவது ஒரு டெமோக்ரஸின்னு இருந்தாவே வந்து என்ன நம்மளுக்கு கிடைக்கும், எது வேணும் அப்படின்றது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அததான் வந்து இங்க சொல்றாங்க. பட் is there something that we can expect from every democracy just because it is democracy? சோ அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சம்டைம்ஸ் வந்து யோசிப்போம் டெமோக்ரஸி எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து சால்வ் பண்ணோம்னு. ஆனா அது முடியல அப்படின்னா என்ன ஆகும், டெமோக்ரஸி தப்புன்னு நம்ம பிளேம் பண்றோம். அததான் வந்து அவங்க சொல்றாங்க.
So our interest in and fascination for democracy often pushes us into taking a position that the democracy can address all socio-economic and political problems. நம்ம வந்து டெமோக்ரஸி பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வந்து இருக்கும். அதனால நம்ம என்ன யோசிப்போம், டெமோக்ரஸி எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணும் அப்படின்றது. அதாவது சோஷியலா இருக்கட்டும், சோஷியல் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், மணி, பாலிடிக்ஸ், இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து ஆனா அது கரெக்ட் இல்ல. டெமோக்ரஸி எல்லா பிரச்சனையும் சரி பண்ண முடியாது டெமோக்ரஸினால. So if some of our expectations are not met, we start blaming the idea of democracy. So இதுல எதனா ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஃபேவரா இல்ல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம், டெமோக்ரஸியை வந்து பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடும். or we start doubting if we are living in a democracy. இல்லாட்டினா நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம டவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். The first step towards thinking carefully about the outcomes of democracy is to recognize that democracy is just a form of government. அதாவது டெமோக்ரஸி அப்படின்றது ஒரு ஆட்சி முறை தான். அது வந்து ஒரு சிஸ்டம். அதால வந்து அதாலேயே தன்னைத்தானே எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண முடியாது. அது வந்து கண்டிஷன்ஸை தான் வந்து கிரியேட் பண்ணும். அப்புறமா சிட்டிசன்ஸ் தான் அதை யூஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கணும். It can only create conditions for achieving something. The citizens have to take advantage of those conditions and achieve these goals. So அததான் வந்து நான் சொன்னேன். So let us examine some of the things we can reasonably expect from democracy and examine the record of democracy. So நம்ம சில things வந்து நம்ம பார்க்கலாம். So next வந்து நம்ம accountable, responsive and legitimate government இந்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். So there are some things that a democracy must provide. In a democracy, we are most concerned with ensuring that people will have the right to choose their rules and people will have control over the rulers. So இங்க வந்து என்ன சொல்றாங்க, டெமோக்ரஸி அப்படின்றது பீப்புளுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு ரூலர்ஸ சூஸ் பண்றதுக்கு. அந்த பீப்புள் வந்து அவங்கள கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கும் வந்து ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா டெமோக்ரஸினா என்னது, பீப்புள் தான் கவர்மெண்ட்டை சூஸ் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க கவர்மெண்ட்டை கண்ட்ரோலும் வந்து பண்ணலாம். கவர்மெண்ட் தான் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து ஆக்ட் பண்ணும். அதாவது பீப்புள் நீட்ஸுக்கு ஏத்த மாதிரி ஆக்ட் பண்ணி அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரபிளாவும் வந்து அவங்க தான் வந்து இருக்காங்க. இது கவர்மெண்ட். Whenever possible and necessary, citizens should be able to participate in decision making that affects them all. So எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் வந்து சிட்டிசன்ஸ் வந்து அவங்க அவங்க வந்து டிசிஷன் மேக்கிங்ல ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. So therefore, the most basic outcome of democracy should be that இங்க வந்து கொடுத்திருக்காங்களா, should be that it produces a government that is accountable to the citizens. Accountableனா citizensக்கு ஆன்சர் பண்ணணும். Accountableனா answerable and responsive to the needs. அப்படின்னா வந்து என்னது, அவங்களோட தேவைகளை கேட்டுட்டு அதை வந்து சரி பண்றது. அதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் டு த நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ். அப்படின்னா வந்து பீப்புளுக்கு என்ன வேணும், அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அதையும் வந்து கேட்டு சரி பண்றது. So before we go into this question, we face another common question. Is the democratic government efficient? Is it effective? Some people think that democracy produces less effective government. ஸோ நம்ம வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு காமன் கொஸ்டின் வந்து என்ன காமன் கொஸ்டின், டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து எஃபிஷியன்டா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு. சில பீப்புள் வந்து என்ன சொல்றாங்க, டெமோக்ரஸி வந்து நாட் எஃபிஷியன்ட் இல்ல நாட் எஃபெக்டிவ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன், நான் டெமோக்ராட்டிக் ரூலர்ஸ், அதாவது டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்றோம்ல, அவங்கலாம் சிங்கிள் பர்சன் ரூல், அவங்களுக்கு வந்து யார் கூடயும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிசிஷனை எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அவங்க எடுக்கிறதுதான் டிசிஷன். அவங்க எடுத்தாங்கன்னா டிசிஷன் அதை அப்ரூவ் பண்ணி அதை வந்து செயல்முறையில கொண்டாந்துருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து இருக்கு. அதனால வந்து அது less effective government produce பண்ணும் அப்படின்னு சொல்லி. It is of course true that non-democratic rulers do not have to bother about deliberation in assemblies or worry about majorities and public opinion. So they can be very quick and efficient in decision making and implementation.
ஸோ அததான் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ டெமோக்ராட்டிக் கவர்மெண்டா வந்து இருந்தாங்க அப்படின்னா எல்லாரோட கன்சர்னும் வேணும், எல்லாரோட இது அதான் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அக்கௌண்டபிள், ரெஸ்பான்சிவ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம இதெல்லாம் பார்த்தோம்ல, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அது ரொம்பவே வந்து முக்கியம். ஆனா இதே வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஒரு ஒரு சிங்கிள் பர்சன் ரூலா வந்து இருக்கும் போது, மொனார்கியல் ரூலா இருக்கும் போது அவங்க வந்து யாரோட கன்சர்னையும் வந்து எதிர்பார்க்க தேவையில்லை. அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதை வந்து நடைமுறையில கொண்டு வந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க திங்க் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான். சோ அதனால வந்து அது லாங் டைம் வந்து எடுக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. So democracy is based on the idea of deliberation and negotiation. So இங்க என்ன சொல்றாங்க, democracy is based on idea of deliberation and negotiation அப்படின்னு வந்து சொல்றாங்க. டெலிபரேஷன்னா என்னது, டிஸ்கஷன் பண்றது. அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் வந்து அதை செயல்முறையில வந்து கொண்டு வருவாங்க. நெகோசியேட் பண்றது, சோ அவங்க சொல்றது கரெக்டா, இவங்க சொல்றத வந்து நம்ம கேட்கணும், அந்த மாதிரி வந்து இந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். எது சரி எது தப்பு இந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனலா வந்து கொண்டு வருவாங்க. ஸோ சம் டிலே இஸ் பவுண்ட் டு டேக் பிளேஸ். அதனால டிலே தான் வந்து ஏற்படும். டஸ் தட் மேக் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இன்எஃபிஷியன்ட்? ஸோ இந்த டிலேவால டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து இன்எஃபிஷியன்டா வந்து இருக்குமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஸோ லெட் அஸ் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட். Imagine a government that may take decisions very fast. So ஒரு கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து டிசிஷன்ஸை வெரி ஃபாஸ்டா வந்து எடுக்கணும், ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கணும். பட் இட் மே டேக் டிசிஷன்ஸ் that are not accepted by the people and may therefore face problems. ஆனா டிசிஷன் குயிக்கா எடுத்தாலும் அது வந்து எல்லா பீப்புளால அக்செப்ட் பண்ண கூடியதா இருக்காது, அதனால ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. In contrast, the democratic government will take more time to follow procedures before arriving at a decision, but because it has followed procedures, its decisions may be both more acceptable to the people and more effective. So என்ன சொல்றாங்க, ஸோ சிங்கிள் பர்சன் ரூலா இருக்கட்டும், வேற எதனா ரூலா இருந்தா அது வந்து குயிக்கா செயல்முறையில வந்தாலும் அது வந்து மக்களால வந்து ஆதரிக்கப்படாது. ஆனா இதே வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா இருக்கும் போது அது அவங்க எல்லா ப்ரொசீஜர்ஸும் ஃபாலோ பண்ணி டிலேடா வந்து வந்தாலும் டிசிஷன் எடுத்தாலும் அது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளால அக்செப்டபிளா தான் வந்து இருக்கும் அண்ட் எஃபெக்டிவா தான் வந்து அது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ த காஸ்ட் ஆஃப் டைம் த டெமோக்ரஸி பேஸ் இஸ் பெர்ஹாப்ஸ் வொர்த். அதாவது அவங்க இவ்வளவு டைம் எடுத்துக்கிறது அது ஒர்த் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நவ் லுக் அட் த அதர் சைடு. Democracy ensures that decision making will be based on norms and procedures. So இன்னொரு சைட் ஆஃப் டெமோக்ரஸி வந்து நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம், டெமோக்ரஸி வந்து என்ன, டிசிஷன் மேக்கிங் வந்து நார்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வச்சுதான் வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து நடக்கும். So a citizen who wants to know if a decision was taken through the correct procedure can find this out. So ஒரு பர்சன், அதாவது ஒரு கண்ட்ரியில ஒரு பர்சனுக்கு அவன் வந்து சிட்டிசன் ஆஃப் தட் கண்ட்ரி வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க ஒரு விஷயத்த பத்தி அப்படின்னும் போது அது கரெக்டா அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படின்றத வந்து அவங்க ஈஸியா வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். She has the right and the needs to examine the process of decision making. அந்த பர்சனுக்கு, அந்த சிட்டிசனுக்கு, அந்த சிட்டிசன் ஆஃப் தட் கண்ட்ரி அப்படின்ற முறையில அவங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவங்க எடுக்கிற அந்த டிசிஷன் எடுக்கிறது வந்து அவங்க எல்லா ப்ரொசீஜர்ஸ் அண்ட் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்து எடுத்திருக்காங்களா அப்படின்னு. திஸ் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்பரன்சி. இதுதான் வந்து என்னது, திஸ் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு. டிரான்ஸ்பரன்சி, ஓப்பன்னஸ். பீப்புள் வந்து பார்க்க முடியாது, கவர்மெண்ட் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்றத வந்து பீப்புளால பார்க்க முடியாத டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ஃபேக்டர் இஸ் ஆஃபன் மிஸ்ஸிங் ஃப்ரம் நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். ஸோ நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்டா இருக்கும் போது இந்த ஃபேக்டர் வந்து மிஸ் ஆகும். Therefore, when we are trying to find out the outcome of democracy, it is right to expect democracy to produce a government that follows procedures and is accountable to the people. ஸோ டெமோக்ரஸியோட அவுட்கம்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, ஸோ அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தானே. ஸோ அங்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து
எடுக்கிறாங்க, நடத்துறாங்க அப்படின்றது வந்து தெரியணும். அண்ட் இஸ் அக்கௌண்டபிள் டு த பீப்புள் அப்படின்னா அவங்க வந்து ஆன்சர் பண்ணணும், பீப்புளுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ அவங்க எல்லா நார்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ வி கேன் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் தட் த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் டெவலப்ஸ் mechanism for citizens to hold the government accountable and the mechanism for citizens to take part in decision making whenever they fix it. ஸோ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து என்ன டெவலப் பண்ணிக்குதுன்னா ஒரு மெக்கானிசம், அதாவது ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ரொசீஜரை வந்து அவங்க வந்து சிட்டிசன்ஸ்க்கு வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. என்னது, அதாவது அவங்க ஆன்சர் பண்ணணும், டு ஹோல்ட் த கவர்மெண்ட் ஆன்சரபிள் and the mechanism for the citizens to take part in the decision making. and the citizens வந்து இந்த decision making processல அவங்களும் இன்வால்வ் ஆகணும் எப்பெல்லாம் தேவையோ, ஏன்னா அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. So if you want to measure democracies on the basis of this expected outcome, you would look for the following practices and institutions: regular, free and fair elections, open public debate. ஸோ என்ன, அது ரெகுலரா எலெக்ஷன்ஸ் நடக்கணும், ஃபேர் எலெக்ஷன்ஸா வந்து நடக்கணும், பப்ளிக் டிபேட் வந்து ஓப்பனா இருக்கணும் ஆன் மேஜர் பாலிசிஸ், லெஜிஸ்லேஷன்ஸ் அண்ட் citizens right to information about the government and its functioning. அண்ட் இத, அதாவது சிட்டிசன்ஸ் ரைட்ஸ்னா சிட்டிசன்ஸ்க்கு வந்து தெரியணும் என்னென்ன அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கணும், அதாவது கவர்மெண்ட் எடுக்கிற டிசிஷன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், அது ஃபங்க்ஷனிங் பத்தி சொல்லணும். The actual performance of democracies shows a mixed record on this. So democracies have greater success in setting up regular and free elections and in setting up conditions for open public debate. So democracy வந்து எப்போ வந்து ஒரு greater success வந்து உருவாக்க முடியும் அப்படின்னா ரெகுலர் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால, அதாவது கரெக்டா ரெகுலரா வந்து ஒரு இத்தனை வருஷத்துல வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கணும், அதே மாதிரி வந்து ப்ராப்பரா வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கணும். அண்ட் பப்ளிக் டிபேட்ஸ், அதாவது ஓப்பனா வந்து டிபேட்ஸ் வந்து டிபேட்னா அது டிஸ்கஷன், ஆர்குமெண்ட்ஸ் வந்து நடக்கணும். ஸோ பட் மோஸ்ட் டெமோக்ரஸிஸ் ஃபால் ஷார்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் தட் ப்ரொவைட் அ ஃபேர் சான்ஸ் டு எவ்ரி ஒன் இன் சப்ஜெக்டிங் எவ்ரி டிசிஷன் டு பப்ளிக் டிபேட். ஸோ ஆனா மோஸ்ட் ஆஃப் த டெமோக்ரஸிஸ் வந்து என்ன ஆகுது, எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குது இல்ல, அது வந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் சான்சஸ் வந்து கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் வந்து அதாவது பப்ளிக்கோட டிசிஷனுக்கு ஏத்த மாதிரி, அவங்களோட டிஸ்கஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அப்படின்னு கேட்டா தட் இஸ் a very big question mark. Democratic government do not have a very good record when it comes to sharing information with citizens. அதே மாதிரி டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ல வந்து ஒரு குட் ரெக்கார்ட் வந்து இல்ல, என்னது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுல வந்து ரொம்ப நல்ல ரெக்கார்ட் வந்து இல்ல, அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ப்ராப்பரா. So all one can say in favor of democratic regimes is that they are much better than any non-democratic regime in these respects. அதாவது மத்த நான் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் விட இந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் பெட்டர், அவ்வளவுதான். பட் ஆனா வந்து அதுல இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணல. அதுல நம்ம டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற சில விஷயங்களை வந்து ஃபுல்லுமே வந்து கரெக்டா நடைமுறைப்படுத்தல அப்படின்றதுதான் வந்து இங்க சொல்றாங்க. ஸோ இன் substantive terms, it may be reasonable to expect from democracy a government that is attentive to the needs and demands of the people and is largely free of corruption. So in substantive terms அப்படின்னா வந்து in real terms, அதாவது practically it may be reasonable to expect from democracy a government that is attentive to the needs and demands of the people. அதாவது டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பீப்புளோட நீட்ஸும் பீப்புளோட தேவைகளையும் வந்து எடுத்துக்கிட்டு அது மூலயமா வந்து செயல்படுத்தணும். அதே மாதிரி ஒரு கரப்ஷன் ஃப்ரீயான கவர்மெண்ட் வந்து தேவை. ஸோ த ரெக்கார்ட் ஆஃப் டெமோக்ரஸிஸ் இஸ் நாட் இம்ப்ரெசிவ் ஆன் தீஸ் டூ. ஆனா டெமோக்ரஸியோட டேர்ம்ஸ் வந்து இந்த டெமோக்ரஸியோட ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த ரெண்டுத்துலயும், அதாவது இந்த ரெண்டுத்துல எது கரப்ஷன்லயும் சரி, பீப்புளோட டிமாண்ட்ஸை வந்து சரி பண்றதுலயும் சரி, அது வந்து ஃபுல் கரெக்டா வந்து இல்ல. democracies often frustrate the needs of the people and often ignore. ஸோ அவங்க வந்து பீப்புளோட நீட்ஸை வந்து அதை வந்து சரி பண்றது கிடையாது, அதை வந்து இக்னோர் தான் வந்து பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இக்னோர் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன், அதாவது மெஜாரிட்டி பாப்புலேஷனும் டிமாண்டை வந்து அவங்க
வந்து எடுத்து அதை வந்து செயல்படுத்தல, அதை வந்து சரி பண்ணல. The routine tales of corruption are enough to convince us that democracy is not free of this evil. So நிறைய கரப்ஷன்ஸ் வந்து நடந்துட்டே வந்து இருக்கு. ஸோ அதுவே வந்து டெமோக்ரஸி வந்து இந்த மாதிரி ஒரு ஈவலான விஷயம், இது மாதிரி ஒரு கெட்ட விஷயத்துல இருந்து இன்னும் சரியாகல அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. அட் த சேம் டைம் தெர் இஸ் நத்திங் டு ஷோ தட் நான் டெமோக்ரஸிஸ் ஆர் லெஸ் கரப்ட் அண்ட் மோர் சென்சிட்டிவ் டு த பீப்புள். அதாவது நான் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இதெல்லாம் நடக்கல, வந்து கரப்ஷன் வந்து கம்மியா இருக்கு, அவங்க வந்து பீப்புளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. So that is one respect in which democratic government is certainly better than its alternative. So இது வந்து ஒரு ஒன் ரெஸ்பெக்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ், அவ்வளவுதான். டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து நான் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை விட இது வந்து ஒரு பெட்டர் அப்படின்னு தான் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இஸ் லெஜிட்டிமேட் கவர்மெண்ட். லெஜிட்டிமேட் கவர்மெண்ட்னா லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது, பீப்புளால அக்செப்ட் பண்ண லாஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றது. இட் மே பி ஸ்லோ, லெஸ் எஃபிஷியன்ட், நாட் ஆல்வேஸ் வெரி ரெஸ்பான்சிவ் ஆர் கிளீன். அது வந்து ஸ்லோவா இருக்கலாம், எஃபிஷியன்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம், பீப்புளுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ற விதம் வந்து இல்லாம இருக்கலாம், கரப்ஷன் இருக்கலாம். பட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இஸ் பீப்புள்ஸ் ஓன் கவர்மெண்ட். ஆனா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்றது பீப்புளோட ஓன் கவர்மெண்ட். அண்ட் தட் இஸ் வை தேர் இஸ் அன் ஓவர்வெல்மிங் சப்போர்ட் ஃபார் த idea of democracy all over the world. And இதனாலதான் வந்து ஒரு வேர்ல்டு ஃபுல்லா ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னும் போது வந்து அதிக அளவுல வந்து சப்போர்ட் வந்து இருக்குன்னா இதுதான் வந்து ரீசன். As the accompanying evidence from South Asia shows, the support exists in countries with democratic regimes as well as countries without democratic regimes. அதாவது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சவுத் ஏஷியால வந்து பார்த்தோம்னா சப்போர்ட் வந்து இருக்கு. என்னது? டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்கு சில கண்ட்ரில, சில கண்ட்ரில வந்து நான் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்கு. அப்படி இருந்தாலும் பீப்புள் வந்து என்ன பண்றாங்கன்னா, பீப்புள் விஷ் டு பி ரூல்டு பை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எலெக்டட் பை தம். அதாவது அவங்க வந்து டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க. தே ஆல்சோ பிலீவ் தட் டெமோக்ரஸி இஸ் சூட்டபிள் ஃபார் தேர் கண்ட்ரி. அவங்க என்ன நினைக்கிறாங்க, டெமோக்ரஸி வந்து நம்ம நாட்டுக்கு வந்து தேவை, அதுதான் நம்ம நாட்டுக்கு வந்து அதுதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும், அதான் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. சோ இங்க வந்து என்ன சொல்றாங்க, டெமோக்ரஸிஸ் எபிலிட்டி டு ஜெனரேட் இட்ஸ் ஓன் சப்போர்ட் இஸ் இட்செல்ஃப் an outcome of that cannot be ignored அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது பீப்புள் டெமோக்ரஸிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்னது? அதுவே வந்து சப்போர்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும், அதாவது பீப்புளுக்கு நடுப்புற. அது மட்டும் இல்லாம பீப்புள் நேச்சுரலாவே வந்து டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அதை ட்ரஸ்டும் வந்து பண்றாங்க. அது பர்ஃபெக்டா இல்லாட்டினாலுமே இதுதான் வந்து டெமோக்ரஸியோட பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட், பிக்கெஸ்ட் சக்சஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இது நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.